ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கிலேருந்து இயல் 7 ஒரு 40 வினாக்களை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான வினாக்கள் தான். இந்த இயலுமே வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஓகேங்களா? இந்த கலிங்கத்து பரணி, அப்புறம் ஔவையார் தொடர்பான செய்திகள், அப்புறம் எம்ஜிஆர் குறிப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது தான். நம்ம நியூ புக் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். சிலபஸில் கவர் ஆகிற டாப்பிக்கை நல்லா படிக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம படிக்கக்கூடாதுன்ற டாபிக் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நியூ புக் அப்படிங்கும்போது எப்படி வேணால் வினாக்கள் வந்து கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம முதல் கேள்விக்கு போயிடுவோம். உன் பெயரில்தான் அஞ்சு என்னும் சொல் இருக்குதே அன்றி நீ அஞ்சு ஒரு நாளும் கண்டதில்லையே. இவ்வரியில் குறிப்பிடப்படுபவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ குறிப்பிடுபவர் அப்படின்னா சார் ஔவையார் தானே குறிப்பிடுறாங்க அப்படின்னா, குறிப்பிட்டவர், இவ்வாறு குறிப்பிட்டவர் தான் ஔவையார். ஓகே, இவ்வரி வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா அதிகமானதா குறிக்குது. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது கேள்வி. எம்ஜிஆரின் தமிழ் பணிகள் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? எம்ஜிஆருடைய தமிழ் பணிகள் எது ஒன்று தவறா இருக்கு? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, என்ன மட்டும் தான் போடும். ஏன்னா அப்படின்னா உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் அனைத்தையும் பண்ண ஒரு சிலது மட்டும் தான் பண்ணியிருப்பார். அடுத்தது மூன்றாவது கேள்வி. தமிழில் தோன்றிய முதல் பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வினா தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஆன்சர் கரெக்டாக தான் போடுறீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலிங்கத்து பரணி. அடுத்தது நான்காவது கேள்வி. கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை நீக்குக. ஸோ இதில் தவறானதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் தவறானது, மீதி எல்லாமே சரி. ஓகேங்களா? அடுத்தது ஐந்தாவது. செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாதர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஆறாவது கேள்வி. அதியமானுக்காக ஔவையார் யாரிடம் தூது சென்றார்? அதியமானுக்காக ஔவையார் யாரிடம் தூது சென்றார் என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி, தொண்டைமான். ஏழாவது கொஸ்டின். செயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? செயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்க சோழன் தான் அவைக்கள புலவர் இருப்பார். அடுத்து எட்டாவது கேள்வி. மீரா பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை நீக்குக. சில தவறானது உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம் தான் தவறானது. ஓகே, என்னன்றதை கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வினைத்தொகையில் வல்லினம் மிகும். சரிங்களா? ஸோ வினைத்தொகை வந்து வல்லினம் மிகாது, இது மட்டும் தான். ஓகேவா? இதை ஏன் நம்ம வந்து தவறு சரின்றதை கொடுக்கல அப்படின்னா, இதை ஆராயும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது மூணுமே பொருந்தும், இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து 10வது கேள்வி. பொறுத்துக. சாரி,
ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 3 4 1 2. ஓகேங்களா? அடுத்தது 11வது கேள்வி, ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு என்ற கூற்றில் குறிப்பிடப்படுபவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் குறிப்பிடப்படுவோம்னு சொல்லிட்டு அப்போ அதிகமான் தான் வரும். ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. இதான் வந்து பொருந்தாது. சரிங்களா? ஏன்னா தவறானது. அடுத்து 13வது கேள்வி, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் டேஷ் குற்றியலுமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது 14வது கேள்வி, எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டிற்கு வந்து எங்கு குடியேறினார்? எங்கு குடியேறினார் அப்படின்னும் போது ஆன்சர் ஆப்ஷன் பி கும்பகோணத்தை தான் குடியேறிப்பாங்க. குடியேறியது கும்பகோணம். அடுத்து 15வது கேள்வி, என்னை போன்ற ஓர் அரசன் இல்லையானால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. இக்கூற்று யாரிடம் கூறியது? எவ்வளோ ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. யார் அப்படின்னும் போது அதிகமாக யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? ஔவையார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 16வது கேள்வி, மீராவின் நூல்களில் பொருந்தாதது. மீராவின் நூல்களில் பொருந்தாதது. ஆன்சருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அன்னம் விடுத்துவது. இது மட்டும் பொருந்தாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றிய இதழ். அடுத்தது 17வது, இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகர் என்ற வகையில் எம்ஜிஆருக்கு வழங்கிய விருது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத ரத்னா வராது. நிறைய பேர் பாரத ரத்னா போறீங்க. எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட விருது ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா, அது சமூக பணிக்காக. ஆனால் நடிகர்ன்றதுக்காக என்ன கொடுத்தாங்கன்னா பாரத் என்ற பட்டம் தான் கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்தது 18வது கேள்வி, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியுமானால் என் தமிழே தடுமாறுகிறது. இதில் குறிப்பிடப்படுபவர். இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி அதிகமான். சரிங்களா? அடுத்தது 19, சுதந்திரம் பற்றிய மீராவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து தரப்பட்டது? சுதந்திரத்தை பற்றிய பாடல் எந்த நூலில் தரப்பட்டுள்ளது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆப்ஷன் பி கோடையும் வசந்தமும். அடுத்தது 20வது கேள்வி, கலிங்கத்து பரணி பற்றி குறித்து கூற்றுகளில் தவறானது. கலிங்கத்து பரணி பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 519 தாழிசைகள் வராது. இது என்னென்னது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
அடுத்தது 21வது கேள்வி, எம்ஜிஆருக்கு எந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது? எந்த பல்கலைக்கழகம்? ஆன்சர் ஆப்ஷன் பி. இதெல்லாம் ஈஸியாக போட்டுருங்க, சென்னை பல்கலைக்கழகம். அடுத்து 22, எம்ஜிஆரின் பெற்றோர் யார்? எம்ஜிஆரின் பெற்றோர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கோபாலன் சத்யபாமா. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 23, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார்? பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்து எம்ஜிஆர். அடுத்து 24, இதம் பிளஸ் தரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதன் தரும். ஓகேவா? இத்து வராது, இதன் தரும் தான் வரும். அடுத்தது 25, விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விலங்கொடித்து சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, ரெண்டுமே எழுதுங்க. இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்தது 26வது கேள்வி, இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என பாடியவர் யார்? என பாடியவர் அப்படின்போது யார் அப்படின்னா மீரா, அவர்தான் பாடியிருப்பார். அடுத்து 27, போல் குட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. போல் குட்டல் உடன்றன. போல் குட்டல் உடன்றன. நான் ஒரு ஆன்சர் இதுக்கு போல் உடன்றன, இல்லு குட்டல் ஊ லூவா மாறிடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 28, வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெம்மை கூட்டல் கறி. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எழுத கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது, அதான் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து 29, எதுக்குள் இது மாயை ஒன்றுக்குள் எரிக்குள் மரளிக்குள் ஊழியின் கடை. இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, காலன். மரளினா காலன் அர்த்தம், யமன். அடுத்து 30, சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சீவன் கூட்டல் இல்லாமல். அடுத்து 31, 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது. இதில் குறிப்பிடப்படுபவர் யார்? இது யாரை மீன் பண்ணுது? ஸோ அதான் குறிப்பிடப்படுவோம் அந்த அர்த்தம். அதாவது யாரை குறிப்பிட்டிருக்காங்கன்றதை பற்றி நம்ம சொல்றது.
ஸோ நல்லாவே தெரியும் யார் 300 வருஷம்னால யார் ஆங்கிலேயர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 32வது, வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம். இவ்வரிகளில் பிலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பிலம் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, மலைக்குகை. அடுத்தது 33வது கேள்வி, அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே. இதில் அறுவர் என குறிப்பிடப்படுவர் யார்? அறுவர் அறுவர்னா இங்க யாரை குறிப்பிடுறாங்கன்னா தமிழர்கள். சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 34, வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. தவறானது. எப்பவுமே தவறானதான் கேட்பேன். ஏன்னா இதில் 3 வந்து நீங்கள் தெரிஞ்சதுக்காக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து தவறான கொஸ்டின் ஏன் கேட்கணும் அப்படின்னா, 1 தவறுனா மீதி 3 வந்து சரின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களே. ஸோ அப்போ இது மூலமாக கூட நீங்கள் ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் தான் வந்து பார்த்தா நம்ம சரியானது அதிகமாக கேட்காம தவறானது கேட்கணும். ஓகேவா? இவங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் மிகவும் ஆனால் மிகாதுன்னு தான் வரணும். சரிங்களா? அடுத்தது 35, மலர்பாதம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓமை தொகை, மலர் போன்ற பாதம். அடுத்து 36, வாய்ப்பவளம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. வாய்ப்பவளம். இப்போ பவளவாய் அப்படின்னா ஓமை தொகை வந்துடும். இப்போ வாய்ப்பவளம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும், உருவகம். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 37வது கேள்வி, செல்லா காசு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. செல்லா காசு என்ற சொல்லி இலக்கண குறிப்பு. ஓகேவா? செல்லா காசு, செல்லா அப்படின் போது ஈட்டு செல்லாதன்னு வரணும். ஈட்டு எடுத்து கிட்ட வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 38, ஒரு பொறுத்துக. ஸோ ஈஸியாக நீங்கள் பொறுத்தலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து பொருள் குறுக்கு வச்சுருந்தோம். சரியா? போன பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மரளினா வந்து நமக்கு வந்து காலன், அதே மாதிரி வந்து அறுவர்னா தமிழ்நாடு நம்ம ஈஸியாக தெரியும். ஓகேவா? தூருனா புதர், கரினா யானை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஓகேங்களா? அடுத்தது 39வது கேள்வி, போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் நல்லாவே தெரியும், 1000 யானைகளை கொன்ற மீது பாடப்படுவது பரணி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கடைசி கேள்வி, வட்டம் கூட்டல் பாறை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, வட்டப்பாறை. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வினாக்களை பற்றி நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். 40மே வந்து முக்கியமான வினாக்கள் தான். ஓகேவா? ஸோ எப்பவும் சொல்லக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மார்க் வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல் லைவ் டெஸ்ட் முடிஞ்சது வரும் ஒரு கிளான்ஸ் வந்து போய் பாருங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.